அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கன்னு ஸ்டார்டிங்கில் சொல்கிறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, நான் தெரிஞ்சுக்கிட்ட கல்வியை உங்களுக்கு எத்தி வைக்கணுங்கிற நோக்கம். ரெண்டாவது, அல்லாஹ் தஆலா வந்து உலக கல்வியை விடவும் மார்க்க கல்வியை என்ன கற்றுக்கிட்டேங்கிற கேள்வி கேட்பான். அதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது இல்லையா? அது சிரமப்படாமல் நம்ம எப்படி கற்றுக்கிறது, எப்படி ஈஸியான முறையில் புரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்காக மட்டுமே தான் நம்ம சேனலை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறோம். ஏன்னா அதை நீங்கள் தொடர்ந்து பார்த்தா மட்டும்தான் உங்களால் தொடர்ந்து ஈஸியான முறையில் உங்களுக்கு அர்த்தம் வைக்க முடியும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்துருவோமா? கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது நமக்கு தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றுள்ளார்கள். அடுத்து நான் 5 பங்காக நான் பிரிச்சிருக்கேன். தனித்தனியாக 5 தான் நான் பிரிச்சிருக்கேன். இப்போ சுபஹானல்லாங்கிறது தஸ்பி, சுபஹான தனியாக அல்லாஹ்வை தனியாக நம்மளால் பிரிக்க முடியாது, அதனால சேர்த்து போட்டிருக்கேன். இதெல்லாம் தனித்தனி வார்த்தை தான். இப்போ சுபஹானல்லாங்கிறது திக்ரு நமக்கு தெரியும். அப்போ சுபஹானல்லாங்க இங்கே இருக்கு பாருங்க, சுபஹானல்லா என்ற வார்த்தை. இப்போ இதை 1ன்னு போட்டுக்கிறோம். இது நமக்கு தெரியும். இப்போ 1க்கு 1 நம்ம பொருள் வச்சிட்டோம். அடுத்து நிஸ்பு, நிஸ்புங்கிறதுக்கு நமக்கு என்னன்னு தெரியாது, அதனால இந்த 2 இருக்கட்டும். மீசான், மீசானுங்கிறது மீசானுடைய தராசின் அப்படின்னு இருக்கு. தராசுங்கிறது தமிழான வார்த்தை, அரபியில மீசான், அதனால சேர்த்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு அர்த்தம் தான். மீசான்னா மீசான் தான், தமிழ்ல பார்த்தா தராசு. இப்ப இதை குறிச்சுக்கிறோம். நம்பர் 3 போட்டிருக்கோமா? 3. இப்ப நமக்கு பாதியாகுங்கிறது இருக்கட்டும். அடுத்து வல்ஹம்துலில்லான்னு இருக்கு. வல்ஹம்துலில்லா அப்படின்னா என்னன்னு தெரியும் நமக்கு, தஸ்பி. இங்கே அல்ஹம்துலில்லான்னு இருக்கா, அல்ஹம்துலில்லாங்கிற வார்த்தையை நம்ம குறிச்சுக்கிறோம். இது 4. இப்போ நம்மளுக்கு என்ன இருக்கு, 5 எம்லஹு, அது நமக்கு தெரியல. அப்போ எத்தனை என்னன்னு தெரியல, 2ம் தெரியல, 5ம் தெரியல. மிச்சம் இருக்க வார்த்தை என்னன்னு பார்க்குறோம். மிச்சம் இருக்கிறது பாதியாகும்னு இருக்கு, அதை நிரப்பி விடுகிறதுன்னு இருக்கு. இது 2 தானே இருக்குது. மேலும்ங்கிறது இல்லை ஏதாவது ஒரு வார்த்தையோட ஜாயிண்ட் ஆகிக்கும். இந்த ஹா கூட மேலுங்கிறத குறிக்கும், சரிங்களா? அப்போ அது வந்து பிரச்சனை கிடையாது, அது வந்து மறைவாக உள்ளதுக்கு தான். இப்போ இது 2 தான் இருக்கு. அப்ப நிஸ்புங்கிறதுக்கு இப்ப நம்ம என்ன வச்சு பார்க்குறோம், நிரப்பி விடுகிறதுன்னு நிரப்பி விடுகிறதுன்னு வைக்கிறோம். எம்லஹுவுக்கு பாதின்னு வைக்கிறோம். இப்ப படிச்சு பார்க்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றுள்ளார்கள். எம்லஹுனா பாதி, அல்ஹம்துலில்லாஹ் மீசான்னு நிரப்பி விடுகிறது சுப்ஹானல்லாஹ். நமக்கு சென்டென்ஸ் இப்ப கரெக்டா வருதா? நம்மளுக்கு கரெக்டா வரல. அப்ப என்ன பண்ணணும், இதை வந்து அடிச்சுட்டு பாதின்னு போட்டுக்கிறோம், இதை அடிச்சுட்டு நிரப்பி விடுகிறதுன்னு போடுறோம். இப்ப படிங்க. அல்ஹம்துலில்லாஹ் நிரப்பி விடுகிறது மீசானை பாதி, சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாவின் பாதி மீசானை நிரப்பி விடுகிறது, அல்ஹம்துலில்லாஹ் நிரப்பி விடுகிறது. இப்பயும் நம்மளுக்கு சென்டென்ஸ் வரல. அப்ப என்ன பண்ணணும், சுபஹானல்லாஹ் என்ற வார்த்தை மீசானை பாதியாகும், மீசானில் பாதியாகும். இப்ப நம்மளுக்கு இது முடிஞ்சிருச்சு. அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை அதனை நிரப்பி விடுகிறது. இப்ப நம்மளுக்கு சென்டென்ஸ் கரெக்டா வந்துச்சா? அப்ப நம்ம கரெக்டா வச்சுட்டோம். அடுத்த ஹதீஸ் பாருங்களேன். கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றுள்ளார்கள். ஸ்லாஷ் போட்டுக்கிறோம். 1 2 3 3 போட்டுக்கிட்டோம். இப்ப இது இது புண்ணானு என்னன்னு தெரியல, எக்குலுன்னாலும் நமக்கு என்னன்னு தெரியல. ஈமான்னா நமக்கு தெரியும், ஈமான்னா ஈமான் தான், ஈமான் அப்படிங்கிறது இங்க இருக்கு. எத்தனாவது வார்த்தை? 3வது வார்த்தை. இப்ப அல் கிதுபுன்னா தின்று விடும்னு வைக்கிறோம். மிச்சம் இருக்கிறது அதை பட்டுக்குன்னு, அதனால அதை வைக்கிறோம். ஏக்குலுன்னா பொய்ன்னு வைக்கணும். இப்ப பாருங்க, ஈமானை பொய் தின்றுவிடும். இது சென்டென்ஸா வருது, ஈமானை பொய் தின்றுவிடும். இது சென்டென்ஸா வருதா? வரல, தப்பா வருது. அப்ப தின்றுவிடும் அடிச்சுட்டு பொய்ன்னு எழுதுறோம், இங்க தின்றுவிடும் அப்படின்னு எழுதுறோம். பொய் ஈமானை தின்றுவிடும், பொய் ஈமானை தின்றுவிடும், பொய் ஈமானை தின்றுவிடும். இப்ப நம்மளுக்கு கரெக்டா வந்துருச்சு. இந்த மாதிரி தான் நம்ம ஹதீஸை மேக் பண்ணணும். இன்ஷா அல்லாஹ் இதுல உங்களுக்கு புரிஞ்சிருக்கா புரியலையாங்கிறது நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணாதான் தெரியும். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கு புரியலைன்னா திருப்பி வரும், இல்லைன்னா வந்து உங்களுக்கு இது மாதிரி சொல்லி கொடுத்தும் உங்களுக்கு வந்து புரியலைன்னா சுத்தமா உங்களுக்கு வந்து வைக்கவே வராது.
அதனால தான் சொல்றேன். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.